பொறுத்தவரையில் ஒருமையாக தெரிந்தாலும் தலைமைத்துவம் என்ற வார்த்தை பன்மைத்துவ அர்த்தத்தினை கொண்டது. அதைத்தான் இஸ்லாமும் சொல்லித் தருகிறது. அதுதான் சமூகவியலாகவும் காணப்படுகிறது. ஆக இந்த நகர சபையை நிர்வாகம் செய்வது என்பது ஒரு நேர்மையான கூட்டு பொறுப்பிலே தங்கியிருக்கிறது. அந்த கூட்டு பொறுப்பு எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால் தலைமைத்துவத்தை கையில் எடுக்கின்றவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நேர்மையான ஒற்றுமையிலே தங்கியிருக்கிறது. இதன் பின்னணியிலே நீங்கள் இப்போது ஒரு விடயத்தை உதாரணத்தை சொல்ல முடியும். ஒரு விளையாட்டுக் கழகம் இருக்கிறது. ஒரு ஃபுட்பால் விளையாட்டுக் கழகம், உதைபந்தாட்ட விளையாட்டுக் கழகம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு விளையாட்டு போட்டி ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் விளையாடி வெற்றி பெற வேண்டிய ஒரு விளையாட்டு போட்டி என்று வைத்துக் கொள்வோம். அந்த கழகத்தினுடைய வெற்றி எதிலே தங்கியிருக்கிறது? அந்த கழகத்தினுடைய பயிற்றுவிப்பாளர் எத்தனை திறமையானவர் என்பதில் தங்கியிருப்பது கிடையாது. வெளிநாட்டைச் சேர்ந்தவரா, பல வருட விளையாட்டு அனுபவத்தை கொண்டவரா என்பதில் தங்கியிருப்பது கிடையாது. அந்த விளையாட்டுக் கழகம் எவ்வளவு தூரம் ஆடம்பரமான பெருமதியான உடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்பதிலே தங்கியிருக்கிறது கிடையாது. எவ்வளவு தூரம் விலை உயர்ந்த நவீனமயமான உபகரணங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே தங்கியிருப்பதில்லை. மாறாக அவர்களுடைய டீம் ஒர்க், கூட்டு முயற்சி, ஒரு குழு முயற்சியிலே தங்கியிருக்கிறது. எப்போது அந்த குழு முயற்சி இல்லாமல் போகிறதோ அப்போது அந்த விளையாட்டுக் கழகம் அந்த போட்டியிலே தோத்து விடுகிறது. இது சாதாரணமாக 1 மணி நேரம் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டுக் கழகத்திலும் நாம் எதிர்பார்க்கின்ற கூட்டு பொறுப்பு. அப்படி என்றால் ஒரு 4 வருடம் தலைமைத்துவத்திலே இந்த நகர சபையிலே இருந்து இந்த சமூகத்தின் பல்வேறுபட்ட சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இருக்க வேண்டிய ஒற்றுமை எப்படிப்பட்டது? எவ்வளவு தூரம் பலமான நேர்மையான ஒற்றுமை அந்த குழுவிலே இருக்க வேண்டும்? இதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு 4-10 பேரை இந்த மேடையிலே உட்கார வைத்து நான் சொன்னால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஆணவத்தோடும் சில வேளை முட்டாள்தனத்தோடும் ஏதோ ஒன்றை கூறிவிட்டு போக அதற்கு மக்கள் வாக்களித்து அந்த குழுவை நகர சபைக்கு அனுப்புவதால் நமது பிரச்சனைகள் தீராது. குறைந்தபட்சம் 1-2 மணி நேரமாவது ஒற்றுமையாக இருந்து மக்களுடைய பிரச்சனையை நேர்மையாக சிந்தித்து பார்க்கக்கூடிய களமாவது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குழுவிலே ஒற்றுமை இருக்க வேண்டும். இப்போது இந்த நகரசபை தேர்தலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு 4 குழுக்கள் முக்கியமான, அல்லது ஒரு 3 குழுக்கள் முக்கியமான குழுக்களாக இங்கே போட்டியிடுகின்றன. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு தரப்பாக போட்டியிடுகிறது. ஆளும் கட்சியினுடைய அரசாங்க தரப்பினுடைய UPFA அணி இன்னும் ஒரு தரப்பாக போட்டியிடுகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அணி இன்னும் ஒரு தரப்பாக போட்டியிடுகிறது. கூடவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அணியும் போட்டியிடுகிறது. இதிலே நமது பொது புத்திக்கு படுகின்ற ஒரு விடயம்தான், இங்கே கடுமையான போட்டி நிலவுகின்ற 2 தரப்புகள் இருக்கிறார்கள். PMGG நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம், UPFA அரசாங்கத்துடைய அணி. இந்த தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எந்த அணியிடம் அந்த உள்ளக ஒற்றுமை, இன்டர்னல் யூனிட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். UPFA அணியை எடுத்துக்கொண்டால் காலங்காலமாக அரசியல் முரண்பாட்டை கொண்டவர்கள், கதிரைக்காக ஆளுக்கால் காலை வாரிவிட்டவர்கள், ஆளுக்கால் பெட்டிஷன் அடித்து பதவியிலிருந்து இறக்க முற்பட்டவர்கள். நேற்றைய கூட்டத்தில் கூட இங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் மிகவும் காரசாரமான ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போனதாக கேள்விப்பட்டேன். காத்தாங்குடி நகரசபை மாநகர சபையாக உயர்த்துவதற்கு முடியாமல் போனதற்கு அமைச்சர் அத்தாவுல்லாவுடைய துரோகத்தனம் காரணம் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதே துரோகத்தனத்தை புரிந்த அதே அத்தாவுல்லா அமைச்சரினால் நியமிக்கப்பட்ட ஒருவரும் அந்த அணியிலே இருக்கிறார். இந்த மேடையிலே அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர் எத்தனை தூரம் புழுங்கி போயிருப்பார். அடுத்த சந்தர்ப்பம் வரட்டும், இவர்களுக்கு காலை வாரி காட்டுகிறேன் என்ற மனப்புழுக்கத்தோடும் கங்கணத்தோடும் இந்த மேடையை விட்டு சென்றிருப்பார். இப்படிப்பட்டவர்களால் இன்னும் ஒரு உதாரணம், நேற்றைய கூட்டத்திலே
முக்கியமான இன்னும் ஒருவரை காணவில்லையாம். ஆளுங்கட்சியிலே தேர்தல் நிற்கின்ற இன்னும் ஒரு அமைப்பாளரை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளரையும் காணவில்லையாம். இது எதை காட்டுகிறது? இந்த தலைமைத்துவத்துக்கு தேவையான நேர்மை, வாய்மை, ஆளுமை போன்ற விடயங்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். குறைந்தபட்சம் ஒற்றுமையாவது இருக்கிறதா? உண்மையில் இந்த தலைமைத்துவத்தை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு ஆளுமை குறைபாடு இருக்கிறது, இவர்களிடம் திட்டமிடல் குறைபாடு இருக்கிறது, அல்லது இன்னொரு வேறு குறைபாடுகள் இருக்கிறது என்றால் அதனை வெளியிலே இருந்து திட்டமிடலை, வேறு விடயங்களை கொண்டு வந்து சில நேரம் அவர்கள் அந்த திட்டங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒற்றுமை குறைபாட்டுக்கு தீர்வே கிடையாது. கடந்த முறை நகர சபையிலே தேர்தல் நடந்தபோது முதலில் மக்களுடைய மிக கணிசமான விருப்பத் தேர்வுகளை பெற்று சட்டத்தரணி ஜவாத் சார் அவர்கள் அந்த பதவிக்கு வந்தார்கள். அவர் சுவையினம் காரணமாக ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது உங்களுக்கு தெரியும் இந்த சபை எப்படி ஸ்தம்பித்து போனது. முதலில் முபீன் ஆசிரியர் அவர்கள் தவிசாளராக இருந்தால், தவிசாளராக இருந்து முதலாவது அவர் மேற்கொண்ட வேலை திட்டத்திலேயே ஊழல் மோசடி பிரச்சனையை கிளப்பியவர்களே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், பத்திரிகைகளுக்கு அறிக்கை கொடுத்தவர்கள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் வந்தபோது முபீன் ஆசிரியர் அவர்கள் அந்த தேர்தலை போட்டியிட்டு பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு நின்ற போது தேர்தலை தொடர்ந்து சபை ஒரு 4-5 மாதம் முடங்கி போனது. மீண்டும் அங்கே ஒரு வெற்றிடம் வருகிறது, தவிசாளர் வெற்றிடம். முபீன் ஆசிரியர் மாகாண சபைக்கு சென்றுவிட இப்போது 2 பேருக்கிடையிலே பலமான போட்டி. கடைசியில் வேறு வழி இல்லாமல் மர்சூக் அஹமது அவர்கள் கட்சி மாற வேண்டிய கையறந்த நிலைக்கு வருகிறார். கட்சியையும் கலரை மாற்றிக்கொண்டால் தான் பதவியை கடைசி காலத்திலாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். என்றாலும் எப்படியாவது அவரை பதவியிலிருந்து இறக்கி விட வேண்டும் என்று உள்ளுக்கிருந்து இன்னும் ஒரு சதி நடக்கிறது. இதுதான் கடந்த நகரசபையினுடைய வரலாறு. இந்த சீரழிவுகளோடு தான் அந்த நிர்வாகம் சீரழிந்த நிர்வாகமாக, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிர்வாகமாக இன்று மீண்டும் ஒரு நகரசபை தேர்தல் வந்திருக்கிறது. மீண்டும் அதைவிட பாரிய முரண்பாடுகளோடும், உள்ளக முரண்பாடுகளோடும், வெட்டுக்குத்துக்களோடும், சதிகளோடும் இப்போது உங்கள் முன்னே வந்திருக்கிறார்கள். எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த களத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் தரப்புகளுக்கு மத்தியில் உள்ளக ஒற்றுமை மிகவும் பலமாக உள்ள ஒரே ஒரு அரசியல் தரப்பாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரமே இருக்கிறது என்பதை சகோதரர்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒற்றுமைதான் இந்த ஊருக்கு நிரந்தரமான தலைமைத்துவத்தினை, இந்த நகரசபைக்கான தலைமைத்துவத்தினை, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களை, ஆளுமைகளை ஒன்று திரட்டி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒரு விடயம் மாத்திரமே போதுமானது. ஏன் இம்முறை நகரசபை தேர்தலிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த நகரசபையினுடைய தலைமைத்துவ பொறுப்பை கையேற்க வேண்டும். மக்கள் அந்த பொறுப்பினை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு கையளிப்பதே புத்திசாலித்தனமானது என்பதற்கு இந்த ஒரு விடயமே போதுமானதாகும். நாங்கள் எப்போதுமே தேர்தலுக்காக செய்ய முடியாத, நம்ப முடியாத அதிசயமான விடயங்களை, கருத்துக்களை சொல்வது கிடையாது. எனக்கு முன்னர் பேசிவிட்டு சென்ற டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் மடுவ பிரச்சனையை ஒரு 6 மாதத்துக்குள்ளால் தீர்த்து தருவோம் என்று சொன்னார். நீங்கள் நினைத்து விடக்கூடாது, தேர்தலுக்காக உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன ஒரு கருத்து என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உள்ளார்ந்த நேர்மையுடன் உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து. மடுவ பிரச்சனையுடைய ஆளாகலம் என்ன, அதனை தீர்த்து வைப்பதற்கான சாத்தியப்பாட்டு வழிமுறைகள் என்ன, அதற்கு தேவையான நிதி தேவைகள் என்ன, அந்த நிதிகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிமூலங்கள் என்ன என்ற அனைத்தையும் திட்டமிட்டு விட்டுத்தான் இன்று உங்கள் முன்னே அதனை ஒரு உறுதிமொழியாக சொல்லிவிட்டு செல்கிறோம். அப்படி இல்லாமல் தேர்தலுக்காக நம்ப முடியாத கோடிகளை, நம்ப முடியாத திட்டங்களை, சுற்றுமாத்தான கதைகளை சொல்வதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எப்போதும் விரும்புவதில்லை.
அது நாங்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் வழிமுறைக்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சின்ன விடயமாக இருந்தாலும் அதிலும் கூட நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். கச்சேரியிலே நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்ட இறுதி தினத்தன்று எங்களுடைய முதலாவது பிரச்சார கூட்டம் நடப்பதாக ஒரு ஏற்பாடு. அதற்காக இந்த கலாசார மண்டபத்திலே நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். பதிவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த முயற்சிகளை மேற்கொண்ட போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கலாசார மண்டபத்திலே அரசியல் கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக சட்ட நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்க முடியுமோ என்று நாங்கள் யோசித்தோம். பிரதேச செயலாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இன்னும் அதோடு தொடர்பட்ட அலுவலர்களை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே அப்படி ஒரு சுற்று நிருபம் இருக்கிறது, நேரடியான அரசியல் நடவடிக்கைகளுக்கு இந்த மண்டபத்தை பாவிக்க கூடாது என்று இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, வேறு ஒரு பெயரில் வேறு ஒரு நோக்கத்துக்காக இதனை பதிவு செய்துவிட்டு நீங்கள் கூட்டத்தை நடத்துங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் ஒருபோதும் நாங்கள் அதனை செய்ய விரும்பவில்லை. தலைமைத்துவத்துக்கு வருகின்றவர்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது ஆரம்பமே ஒரு சுத்துமாத்திலும் பொய்யிலும் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உடனடியாக அந்த அன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தினை நாங்கள் ரத்து செய்தோம். உங்களுக்கு தெரியும், அதன் பின்னர் ஒரு 2-3 கிழமைகளுக்கு பின்னால் தான், ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால், நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த எம்எம்பி சந்தியில் அதை நடத்தினோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் இப்படியெல்லாம் யோசிக்கின்றதா? இப்படி ஒரு சிறிய விடயங்களில் நாம் நேர்மையை பற்றி சிந்திக்கின்றதா என்பது அடுத்த தரப்பு அரசியல் செய்கின்ற சகோதரர்களுக்கு ஆச்சரியமான விடயமாக இருக்கலாம், நம்ப முடியாத விடயங்களாக இருக்கலாம். ஏனென்றால் தனது வெற்றிக்காக அடுத்தவனை கடத்தி சென்று கடற்கரையிலே கழுத்து வரை புதைக்கின்ற அவர்களுக்கு, மாகாண சபை தேர்தலிலே தனக்கு எதிராக ஆட்டோ ஓடிய சகோதரனுக்கு இரவிலே வீடு தேடி சென்று அசிட் வீசியவர்களுக்கு இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா என்பது அதிசயமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு தலைமைத்துவம் நேர்மையாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் அந்த சமூகத்தின் சார்பாக அந்த தலைமைத்துவத்துடைய நடவடிக்கைகளுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும், இறைவனுடைய உதவி இருக்கும், இறைவனுடைய பிரச்சனைகளுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கை நீட்டி கேட்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நேர்மையைத்தான் அடிப்படையிலே இருந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த முறை தேர்தலிலே கடந்த முறை ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் இது சாத்தியமோ சாத்தியமில்லையோ என்ற ஒரு சந்தேகத்தோடு களத்தில் நின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இப்போது மக்களாகிய உங்களுடைய பேராதரவை பெற்று பெரு நம்பிக்கையை வென்று ஆளுங்கட்சியாக வரக்கூடிய இந்த நகரசபையுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால், எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதனை எங்களுடைய சொந்த திறமை என்று சொல்லவில்லை. பொதுவாக உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் ஏதாவது அரசியல் வெற்றி நடந்துவிட்டால் என்னுடைய அரசியல் சாணக்கியம் என்று ஆணவமாக சொல்வார்கள். இது என்னுடைய அரசியல் சாணக்கியம், என்னுடைய 25 வருட வரலாற்றிலே இதெல்லாம் எனக்கு சாதாரண விடயம், என்னுடைய திட்டம் என்று சொல்வார்கள். இறைவனை மறந்து விடுவார்கள். நாங்கள் அப்படி செல்லவில்லை. மக்கள் ஆதரவு என்று தெரிய வருகிறது என்றால் முதலில் நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுடைய நேர்மையை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான். நாங்கள் எப்போதுமே இறைவனிடம் கேட்கின்ற பிரார்த்தனை, இறைவா இந்த அதிகாரங்களை பதவிகளை எங்களுக்கு தா என்பதல்ல, இறைவா இந்த மக்களை சிந்திக்கவை, இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடு, இந்த மக்கள் தங்களை சுற்றி நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாமரத்தனத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்களை சிந்திக்கவை. அந்த சிந்தனை விழிப்புணர்ச்சி தான் ஒரு அதிகாரமாக, ஒரு ஆட்சி மாற்றமாக, ஒரு தலைமைத்துவ மாற்றமாக வர வேண்டும். அவ்வாறு நடக்கின்ற அந்த நிகழ்வுதான் நிரந்தரமான ஒன்று என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய அரசியல் பயணத்திலே இந்த மக்களுக்காக நாங்கள் முன்னெடுத்த, இறைவனுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து நாங்கள் முன்னெடுத்த இந்த அரசியல் பயணத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஆரோக்கியமான விளைவுகளை கண்டு வருகிறோம். மக்கள் இப்போது நம்பிக்கையோடு இதனை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். பொதுவாக நான் கடந்த கூட்டத்திலும் சொன்னேன், பொதுவாக அரசியல் வியாபாரத்திலே தட்டுப்பாடான சரக்குகள் நிறைய இருக்கிறது. நம்பிக்கை, நாணயம், உண்மை, வாய்மை,
சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை,